ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான மாங்காய் இஞ்சி வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் மாங்காய் இஞ்சி. இஞ்சி மாதிரியே இருக்கும். மாங்காய் வாசனை வரும், ஆனால் புளிப்பாக இருக்காது. இப்போ இந்த மாங்காய் இஞ்சியை தோலை சீவிட்டு பொடி பொடியாக திருத்தி எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, இந்த மாங்காய் இஞ்சியை தோலை சீவிட்டு பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி பொடியாக திருத்தி வச்சுருந்த மாங்காய் இஞ்சிக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது காரப்பொடி, மஞ்சப்பொடி. இது என்ன பொடினா வெந்தயமும் கடுகையும் வெறும் இலுப்பச்சட்டியில் வறுத்து பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த மாங்காய் இஞ்சிக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸு தக்காளி அளவுக்கு புளியை எடுத்துட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்செடுத்து கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ இந்த திருத்தி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சி இதோடு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எதுவும் ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் விடக்கூடாது. இப்போ இந்த கல்லுப்பையும் இதோடு சேர்த்துடலாம், அப்போ தான் நல்லா சுருளாக வதங்கும். இதை பாருங்கள், உப்பு போட்டு இதை நல்லா சுருளாக வதக்கின்னு இருக்கோம். இப்போ ஒரு மீடியம் தக்காளி சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதோடு சேர்க்குறோம். புளி தண்ணி எதுக்காக சேர்க்குறோம்னா இந்த மாங்காய் இஞ்சியில் மாங்காய் வாசனை வரும், ஆனால் புளிப்பு இருக்காது. அதனால தான் இந்த புளி தண்ணி இதோடு சேர்க்குறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெந்தயம், கடுகு பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி இதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்கோ. இந்த பாருங்கோ, வெந்தயம், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கெட்டிமாக வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், வெந்தயம், மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் இந்த புளி தண்ணியோடு சேர்த்து எல்லாம் ஒன்றா கெட்டிமாக கொதித்து வந்துடுத்து. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கொதித்து வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். நீங்களும் உங்கள் ஆத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.